2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. The Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது விடுதலை அங்கே உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், அவரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டீர்கள், அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுவிட்டீர்கள். ஆனால் தொடர்ந்து இதே பாவ நிறைந்த உலகத்திலே வாழ வேண்டும், அதே பாவ சோதனை நிறைந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும், அதே பாவ போராட்டங்கள் வரக்கூடிய வேலை ஸ்தலத்திற்குள்ளே செல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்திருக்கிறது. கண்களில் இச்சைகளை கொண்டு வரக்கூடிய காரியங்கள், மாம்சத்தில் இச்சையான சிந்தையை தூண்டக்கூடிய காட்சிகள், எங்கு பார்த்தாலும் பாவ சோதனைகள் சூழ்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்புகிறது. இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த சூழ்நிலையில், பாவம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிற நிலைமையில் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? ஒரு சேனையிலே ஒரு போர் வீரனாய் இருக்க வேண்டுமானால் பல கட்டுப்பாடுகள் அவனுக்கு வேண்டும். அவன் தன் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். அதிகாலை எழுந்திருக்க வேண்டும், பயிற்சிகள் செய்ய வேண்டும், கண்டதை சாப்பிட முடியாது, தன் சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்திருக்க வேண்டும். சில கட்டுப்பாடுகள் ஒழுங்குகளோடு நடக்கிறவன் தான் இராணுவத்திலே வீரனாய் இருக்க முடியும். அப்படியானால் ஆண்டவருடைய இராணுவத்திலே பணி செய்ய வேண்டுமானால் அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தம், அவருக்கேற்ற ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டுமே. என்னால் அப்படி முடியுமா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, ஆவியானவர் வரும்பொழுது எந்த பகுதியிலே நீங்கள் விடுதலை இல்லாமல் தவிக்கிறீர்களோ அதிலே ஒரு விடுதலையை அவர் உண்டாக்கி தருவார். ஆம் பிரியமானவர்களே, 72ஆம் ஆண்டு ஆண்டவர் கிருபையாக என்னை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், என் பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷம், இயேசுவின் உள்ளத்தில் வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துவிட்டது. நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை மகனே என்று சொல்லிவிட்டார், என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. எத்தனை பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம்! வேதத்தை வாசிக்கும் பொழுது புதிதாக தெரிகிறது, ஜெபம் பண்ணும் பொழுது மகிழ்ச்சியாய் தெரிகிறது. முன்பு கடமைக்காக ஜெபித்தோம், ஏதோ வழக்கத்தின்படி ஜெபித்தோம், ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி காணப்படுகிறது. ஆனால் சில மாத காலங்கள், ஒரு 5-6 மாதங்கள் தான் அந்த காரியங்கள் நிலைத்திருந்தது. பழைய பாவங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தது. சில வாலிபத்தின் பாவங்கள் என்னை ஜெயிக்க ஆரம்பித்தது. வீழ்ச்சிகள் ஏற்பட ஆரம்பித்தது. பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணினாலும் முடியவில்லை. சோதனைகளை மேற்கொள்ள பிரயாசப்பட்டாலும் முடியவில்லை. எந்த பாவம் வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதையே செய்யும்படியான சூழ்நிலை. இது வேண்டாம் என்று எண்ணினால் அதை செய்யும்படியாக அது என்னை மேற்கொள்ளுகிறது. ஆகவே நான் ஜெபம் பண்ணினேன், உபவாசம் பண்ணினேன், அதற்காக எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து பிரயாசப்பட்டு முயற்சித்தேன். கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணினேன், ஒரு வாலிபனால் பைபிள்ல சொன்ன மாதிரி பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஒருவேளை வயதான காலத்தில் வாழலாம், ஒரு வாலிபனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி பரிசுத்தமாய் வாழ முடியாது. இது நடக்கிற காரியம் அல்ல என்று நானே ஒரு தீர்மானத்திற்குள் வந்தேன். அந்த சமயத்திலே தான் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். அந்த அபிஷேகம், அந்த அக்கினியினால் என்னை நிரப்பினார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு என் வாழ்க்கையை ஆவியானவர் மாற்றினார், என்னுடைய எண்ணத்தை மாற்றினார். இல்லை, ஒரு வாலிபனால் பரிசுத்தமாய் வாழ முடியும், பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நடத்த முடியும் என்பதை ஆவியானவர் எனக்கு விளங்க பண்ணினார். எனக்கு அன்பான வாலிபனே, எனக்கு அன்பான வாலிப மகளே, 75ஆம் ஆண்டிலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி நடத்தி வந்த இத்தனை காலமும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வெற்றியின் பாதையிலே அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதே ஆவியானவர் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், பாவ போராட்டங்களுக்கு மத்தியில், சோதனைகளுக்கு மத்தியில் நீங்களும் வெற்றி உள்ள வாழ்க்கை நடத்துவதற்கு அவர் கிருபை தருவார். அதற்கு அவர் உங்களுக்கு வல்லமை தருவார். இன்றைக்கு தம்முடைய ஆவியினால் உங்களை அபிஷேகம் பண்ணும் போது நீங்களும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் அக்னியாய் நமக்குள் இறங்கும் பொழுது அந்த ஜென்ம சுபாவங்களை, அந்த பாவ எண்ணங்களை, நம்முடைய அந்தரங்கத்திலே காணப்படுகிற பாவ போராட்டத்தின் கிரியைகளை அவர் சுட்டரிக்கிறார். அவர் சுட்டரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக இறங்குவதன் காரணம் என்ன? அந்த பாவத்தினுடைய வேரை அவர் சுட்டரிக்கிறார். அந்த பாவத்தின் ஆசைகளை அவர் சுட்டரிக்கிறார். அந்த பாவத்தின் வல்லமைகளை சுட்டரித்து பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற மன தைரியத்தையும் விசுவாசத்தையும் பலனையும் உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார். ஆகவே இன்றைக்கு அந்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, அந்த அக்கினி உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்களும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீங்களும் பாவ சோதனைகளை மேற்கொள்ளுவீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய பாவ போராட்டங்களை ஜெயிப்பீர்கள்.
நீங்கள் மெய்யான ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். என்னால் இதை விட முடியவில்லை, என்னால் இதில் வெளியே வர முடியவில்லை, இந்த கண்ணி என்னை சிக்க வைத்து விட்டது என்ற ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் தவிக்கலாம். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு எதை விட முடியவில்லை என்று எண்ணுகிறீர்களோ அதிலே இன்றைக்கு இந்த இடத்தில் ஆவியானவர் விடுதலை கொடுக்க போகிறார். அதற்காகத்தான் உங்களை தேவன் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுத்து வெற்றியின் வாழ்க்கை கொடுப்பதற்காக, நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் நிற்பதற்காக, ஆண்டவருடைய சேனையிலே ஒரு போர் வீரனாய் ஜெயம் பெற்றவளாய் நிற்பதற்காக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெற்றி தருவார். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு வெற்றி தருவார். நீங்கள் படிக்கிற வாழ்கிற சூழ்நிலையிலே பரிசுத்தமாய் வாழும்படியான ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆவியானவர் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, ஒருவேளை நினைக்கலாம், இல்ல பரிசுத்தாவியை நான் பெற்றுவிட்டேன், ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையெல்லாம் தான் பேசுகிறேன், ஆனாலும் இந்த காரியம் என்னை தொடர்ந்து வருகிறது, ஆனாலும் இது என்னை மேற்கொள்கிறது என்பதாக நீங்கள் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம் ஒரே நாளோடு முடிந்து விடுவதில்லை, ஒரு சம்பவத்தோடு முடிந்து விடுவது இல்லை, அல்லது வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் போய் ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறேன் என்கிற ஒரு காரியத்தோடு போய்விடுகிறது அல்ல. அனு தினமும் இந்த பரிசுத்தாவினால் நிறைந்திருக்க வேண்டும். அனு தினமும் பரிசுத்தாவின் அக்னியினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்குள்ள இந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியாகிய அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது அது நடக்கும்? தினமும் கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பாக நீங்கள் போய் நிற்க வேண்டும். வேத வசனத்தை முழங்காலில் நின்று தியானித்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க 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 அந்த வேத வசனத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வர நீங்கள் தினந்தோறும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவீர்கள். பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தத்தை ஆவியானவர் உண்டாக்குவார். பாவ சோதனைகளை சுலபமாய் மேற்கொள்ளுவீர்கள். போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், ஆனால் அது உங்களை ஜெயிக்காது. நீங்கள் அதை ஜெயித்தவர்களாய் நிற்பீர்கள். பாவ போராட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். எதை விட முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களோ அதை சுலபமாய் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் முன்னேறி செல்லுவீர்கள். அந்த வல்லமையை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் மத்தியிலே நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். எத்தனையோ பிரசங்கங்களுக்கு நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து பிரசங்க குறிப்புகளை எடுக்க வேண்டும், செய்திகளை தயாரிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் நான் தேவ சமூகத்தில் வேத புஸ்தகத்தோடு முழங்கால் படியிடும் பொழுது அங்கே பிரசங்கத்துக்காக அல்ல, மற்றவர்களுக்காக பிரசங்கம் பண்ணுவதற்கு வசனம் தாரும் என்பதாக அல்ல. முதலாவது என்னோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வசனம் இன்றைக்கு எனக்குள்ளே வெளிப்படுவதாக. உம்முடைய வசனம் முதலாவது என்னை பரிசுத்தப்படுத்துவதாக. உம்முடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசி என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒவ்வொரு நாள் அதிகாலையும் வேத வசனத்தை தியானித்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அந்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்தின் மூலமாக என்னை சுத்திகரிக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தத்திலே பலப்படுத்துகிறார், இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய கிருபை கொடுக்கிறார். ஆகவே தினந்தோறும் இந்த வேத வசனத்திற்கு முன்பாக நில்லுங்கள், முழங்காலிலே நில்லுங்கள், முழங்காலிலே நின்று கர்த்தருடைய வசனத்தை வாசியுங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ராணுவ வீரனாக தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக அவனை பலவிதமான பயிற்சிகளுக்குள்ளே அவனை கொண்டு சென்று பல மணி நேரம் அவனை உருவாக்கி ராணுவ வீரனாய் மாற்றினாலும் நான் ராணுவ வீரனாய் மாறிவிட்டேன், எல்லா பயிற்சியிலும் வெற்றி பெற்று விட்டேன் என்று சும்மா இருக்க முடியாது. தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்ய வேண்டும். தினந்தோறும் அதிகாலை எழும்பி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் யுத்தம் நடந்தாலும் யுத்தத்திற்கு உடனே ஆயத்தமாய் செல்ல வேண்டும். அதுதான் ஒரு ராணுவ வீரனுடைய முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் வேத வசனத்தை தியானித்து தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நின்று தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாய் உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும். கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பாய், வேலைக்குள்ளே செல்வதற்கு முன்பாய், உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி உலகத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பாய் ஒவ்வொரு நாள் அதிகாலையும் வேத வசனத்தை தியானித்து ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்திற்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். சீட்டு ஸ்டட் என்ற ஒரு மிஷனரி, அவன் வாலிபனாய் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த அவருக்கு அவருடைய தாயார் ஜெபிப்பார்கள். தாயார் அடிக்கடி கடிதம் எழுதுவார். அவர் தாயார் எழுதின கடிதத்தில் ஒன்று சொன்னது, அம்மா, ஒரு நாள் காலை நேரம் நான் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாவிட்டால் அந்த நாள் முழுவதிலும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல நான் மாறிவிடுகிறேன். ஒரு நாள் அதிகாலையில் 1 மணி நேரம் நான் முழங்காலில் நின்று ஜெபிக்காவிட்டால் அந்த நாள் முழுவதிலும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல நான் மாறிவிடுகிறேன். அதாவது தேவனுடைய வல்லமையை இழந்தவனாய் மாறிவிடுகிறேன் என்பதாக இந்த தேவ மனிதர் எழுதினார்.
பாவம் நிறைந்த போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் வாலிபனை நீ ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஜெயமுள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் தினமும் அதிகாலையில் அவருக்கு முன்பாக முழங்காலிலே நிற்க வேண்டும். வசனத்தை நீ தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்திலே பத்திரப்படுத்த வேண்டும். வேத வசனத்தை உன் இருதயத்திற்குள்ளே பதித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். நீ வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நடத்த முடியும். எவ்வளவு பெரிய பாவ சோதனை வந்தாலும், யோசேப்புக்கு வந்ததை போல பாவ சோதனை வந்தாலும், உன்னையும் நீ விலகி ஓடும்படி ஆவியானவர் உனக்கு பலன் தருவார். உன்னால் முடியும், உன்னால் முடியும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே முடியும். அதற்குத்தான் தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை வித்தியாசமாய் ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். தாவீதின் மீது இருந்த அந்த அபிஷேகம் அவனை திடப்படுத்தி தைரியப்படுத்தி நிலைநிறுத்தினர். இந்த கடைசி கால அபிஷேகம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் ஜெயமுள்ளவளாய் நிற்பீர்கள். படிப்பை குறித்து, தோல்வியை குறித்த பயம், எக்ஸாமை குறித்த பயம், இந்த சப்ஜெக்டை குறித்த பயம், நான் வெற்றி பெறுவேனோ மாட்டேனோ, எதிர்காலத்தை குறித்த பயம், எல்லா பயங்களும் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகும். ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களை வல்லமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். கோலியாத்துக்கு முன்னாலே தாவீது நிற்கிறார். அவன் உடல் முழுவதும் கவசம் தரித்திருக்கிறான். தாவீதுடைய சின்ன கூழாங்கல் பெரிய பட்டயத்தை கொண்டு போனாலே அவனை வீழ்த்துவது கடினம். எப்படி ஜெயிப்பது? கோலியாத்திற்கு முன்னால் தாவீது நிற்கும் பொழுது அந்த அபிஷேகம் அவனுக்கு போதிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீது, அவன் உருவத்தை கண்டு பயப்படாதே, அவன் அணிந்திருக்கிற உடைகளை கண்டு நீ பயப்படாதே, அவன் வைத்திருக்கிற ஆயுதத்தை கண்டு நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். முதலாவது அவர் தைரியப்படுத்துகிறவர். எக்ஸாமை கண்டு நீ பயப்படாதே, இந்த சப்ஜெக்டை கண்டு நீ பயப்படாதே, இவ்வளவு அரியஸ் வந்து விட்டது என்று கலங்காதே, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியப்படுத்துவார். நீ சோர்ந்து போக, பயப்பட, தவறான முடிவெடுக்க அவர் விட மாட்டார். உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை தைரியப்படுத்துவார். நீங்கள் ஜெயிப்பதற்குரிய வழிகளை சொல்லி தருவார். எப்படி படிக்க வேண்டும், எப்படி நீங்கள் முயற்சிக்க வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து நடத்துவார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில், ஆண்டவருக்கு என்று ஆத்துமாக்களை கொண்டு வருவதில், உங்களோடு படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பக்கம் திருப்புவதில் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை தருவார். தாவீது கோலியாத்திற்கு முன்பாய் நிற்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், தாவீதுடைய நெற்றியை பார், அது ஒன்றுதான் திறந்திருக்கிறது, மற்ற உடல் முழுவதும் கவசம் மூடி இருக்கிறது. நீ அந்த கல்லை நீ குறிபார்த்து அடிக்க வேண்டும். நெற்றிதான் திறந்திருக்கிறது, அங்கு அடித்தால் தான் அவர் விழுவான். ஆவியானவர் தாவீதுக்கு கற்றுக் கொடுக்கிறார், இத்தனை முறைகளை கற்றுக் கொடுக்கிறார், ஜெபிக்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நெற்றியை பார், நெற்றியை குறிவைத்து அந்த கல்லை வீசு. தாவீது குறிப்பார்க்கிறான், நெற்றியை பார்த்தவன் கல்லை வீசுகிறான். ஆவியானவர் கரெக்டா கொண்டு போய் நெற்றியிலே அந்த கல்லை பதிய பண்ணினார். கோலியாத் விழுந்து மரித்தான். நீங்கள் எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க 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 அவர் கற்றுத் தருவார். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது 75ஆம் ஆண்டிலே சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, சரியாய் ஜெபிக்க தெரியாது, நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன், நான் சொல்லுகிறபடி செய். 75ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒவ்வொரு அடிகளை எடுத்து வைப்பதற்கும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னென்ன காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், சிறு பிள்ளைகள் ஊழியத்தை எப்படி நீ ஒழுங்கு பண்ண வேண்டும், வாலிபர் ஊழியத்தில் என்னென்ன நிறைவேற்றப்பட வேண்டும், இந்த தேசத்தை சந்திப்பதற்கு ஜெபிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு போதித்து நடத்தின ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கும் அவர் போதித்து வழி நடத்துவார். உங்கள் மீது கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லி தருவார். நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதையிலே உங்களுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தின் திட்டமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய வேலையின் காரியமாக இருக்கலாம், எந்த காரியமானாலும் அவர் ஆலோசனை கொடுத்து அழகாய் நடத்துவார். அதற்கு தான் இந்த ஆவியானவர். வெறுமன் அப்படியே சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசிவிட்டு ஏதோ ஆவில நிரம்பும் அந்த நேரம் என்று சொல்லிவிட்டு போவதற்கு அல்ல. உங்க மேல கண்ணை வைத்து அவர் ஆலோசனை கொடுத்து நடத்துவார்.